சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்ற மாதிரி பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறதும் ரொம்பவே சுலபம், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா 2 தடவை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாசிப்பருப்பு அளந்த அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ரொம்ப அதிகமாக இப்போவே சேர்க்க வேண்டாம். பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போது நீங்கள் எடுத்துருக்கிற பருப்பு அளவை பொறுத்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 10 சின்ன பல் பூண்டு எடுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய பல் பூண்டாக இருந்தால் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்தாலே போதும். கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் இதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 பழுத்த தக்காளி இந்த சைஸில் எடுத்து அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நாம் இந்த சாம்பாரில் புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் சின்ன தக்காளியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அளவு ஸ்பூனில் 1 ஸ்பூன் கடையில் வாங்கின சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வச்சாச்சு. நமக்கு பருப்பு நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கரண்டி வச்சு இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு தெரியாத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோனாலே நமக்கு நல்லா பருப்பு குலைவாக மசிஞ்சு வந்துடும். ஃபஸ்ட்டே நாம் அதிகமாக தண்ணியே சேர்க்கலைன்னா, ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்தோன்னா நாம் சேர்த்துருக்க மசால் பொடி எல்லாமே அப்படியே குக்கர் விசில் வரும்போது தண்ணி எல்லாம் வெளியில் வந்துடும். அதோடு சேர்ந்து நாம் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் சாம்பார் அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. அதனால தான் நாம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். இனி நாம் தேவையான அளவு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்து நல்லா பருப்பை மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிற சாம்பார் அளவை பொறுத்து நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணியை சூடு பண்ணி வச்சதுக்கப்புறமா பருப்பு அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் அளவு சூடான தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறமா நமக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பார் கொஞ்சம் நேரம் ஆக ஆக திக்காகும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஃபஸ்ட்டே சேர்த்துக்கலாம். நான் இப்போது மொத்தமாக 2 டம்ளர் ஃபுல்லாக சூடு பண்ண தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நாம் சாம்பாருக்கு தேவையான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த டைமில் நாம் ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஏன்னா பருப்பு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ கரண்டி வச்சு அடியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இன்னொரு அடுப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு, சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நாம் 2 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த தாளிப்பை எடுத்துகிட்டு போய் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்துருந்த உப்பு கரெக்டாக இருந்தது, அதனால் நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் 1 ஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்தோன்னா சாம்பாரோட சுவை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாகவே இருக்கும்.
இப்போ நாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் சுலபமான முறையில் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.